जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. இது ஒரு பொண்ணோட ஜாதகம். ஒரு 27 வயசுள்ள ஒரு பொண்ணோட ஜாதகம். கல்யாணம் பிரியலை, கல்யாணம் ஆன ஜாதகம்தான். இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி தான் இந்த ஜாதகம் பார்த்தேன். இவங்க நேரே வந்தாங்க. அம்மா பொண்ணு, அம்மாவோட அம்மா இப்படின்னு ஒரு 4-5 பேரா நேரே வந்தாங்க. வந்துட்டு இந்த பொண்ணோட அம்மா என்று சொல்லப்பட்டவங்க அவர் ப்ரொஃபஸர் அப்படி ஏதோ சொன்னாங்க. காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கு, அஸ்ட்ராலஜியில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சாஸ்திரம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கையினும் வரலை அப்படியெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க படித்த ஆள் என்று சொன்னதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் நானும் கேட்டுட்டே இருந்தேன். சரி, உங்களுக்கு அப்படி அஸ்ட்ராலஜியில் ரிசர்ச் பண்ணியும் நம்பிக்கை வரவில்லை என்றால், ஒன்று நீங்கள் ரிசர்ச் பண்ணப்பட்டது சரியான முறைப்படி அல்லை. ரெண்டாவது, நீங்கள் சரியாக ஜோதிஷம் தெரிஞ்ச சாஸ்திரியமாக தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன்கிட்ட அது கற்றுக்கொள்ளவில்லை. இது 2 தான் காரணம். இல்லை சுவாமி, நான் நிறைய புஸ்தகம் எல்லாம் வாங்கி படிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போ என்ன விஷயம் அதை சொல்லுங்க அப்படின்னு இந்த ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்களே சொன்னார், நான் இது பார்த்தோன்னு சொல்லலை, அவங்களே சொன்னாங்க, சுவாமி சுத்த ஜாதகத்துக்கு தோஷம் பாதிக்குமா? அப்போ நான் சொன்னேன், தோஷம் பாதிக்காமல் இருக்கிறதுனால தானே சுத்த ஜாதகம் என்று சொல்றது இல்லையா? நீங்கள் என்ன கேட்குறீங்க, சுத்த ஜாதகத்துக்கு தோஷம் பாதிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் தோஷம் பாதிக்காது என்பதனால தான் சுத்த ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. ஆமாம், அது கரெக்டு அப்படின்னு அவர் சொன்னார். நீ சுத்த ஜாதகம் என்றால் என்ன, பாவ ஜாதகம் என்றால் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அது சில பாவங்களிலே பாவகிரகம் இருக்கிறதுனால அப்படி பாவ ஜாதகம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் டோட்டலாக 12 ராசிகள் தானே இருக்கு. அதில் 4 கிரகங்கள் சுப கிரகமும் 5 கிரகங்கள் பாவ கிரகமும் தான். அந்த பாவ கிரகங்களுக்கு இந்த ராசிகளில் தானே இருக்கணும், வேற எங்கே போவாங்க? அப்போ டோட்டலாக சுத்த ஜாதகம் பாவ ஜாதகம் என்று தரந்திருக்கிறதுலே அர்த்தமே இல்லை. ஆனால் பாவங்களை கொண்டு இந்த பாவம் சுத்தமா, இந்த பாவம்னா இந்த 12 ராசிகளில் 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் இப்படி சொல்லப்பட்ட அந்த பாவங்கள் கொண்டு அந்த பாவம் சுத்தமா பாவமா தோஷம் உள்ளதா என்று திங்க் பண்ண வேண்டும். அப்படி சொல்லும்போது இந்த ஜாதகத்தை கொடுத்து அவர் சொன்னார், இது என்னோட பொண்ணோட ஜாதகம். இதில் 2ஆம் இடம் பாபகிரகங்கள் எதுவுமே இல்லை, 7ஆம் இடம் பாபகிரகங்கள் எதுவுமே இல்லை, 8ஆம் இடம் அதாவது மங்கல்யஸ்தானம், குடும்பஸ்தானம், தாம்பத்திய உறவு ஸ்தானம். கல்யாணத்துக்கு நீங்க சொல்றீங்க இந்த 3 தான் ரொம்ப முக்கியம், இந்த 3 இடங்களும் பார்க்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. யூடியூப்ல நீங்க சொல்றது கேட்டுட்டு தான் வந்தேன். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இடங்களும் சுத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி இருந்தும் இவளுக்கு 2 கல்யாணமாயும் பிரிஞ்சு போச்சு. 2 கல்யாணமாயும் பிரிஞ்சு போச்சு. அடுத்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது பிரிகிற மாதிரி இருக்குன்னு பிரியலை அப்படி சொன்னாங்க. அப்போ நீங்க சொல்லப்பட்ட இந்த சாஸ்திரம் 100% நம்ம எப்படி நம்புறது? நான் ஒரு ரிசர்ச்சுக்காக கேட்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்ல நீங்க ஒன்று புரிஞ்சிருக்க வேண்டும், ஒரு கிரகம் இருக்கப்பட்ட ராசியை விட அந்த கிரகம் பார்க்கப்பட்ட ராசிக்கு பவர் ஜாஸ்தி. ஒரு கிரகம் நிற்கப்பட்ட ராசியை விட அந்த கிரகம் எந்த ராசியில் பார்வை இருக்கிறதோ அங்கத்தான் அந்த கிரகத்தோட பவர் பரிபூர்ணமாக ஒர்க் அவுட் ஆகும். அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். 1. 2வது, பல பேரும் சொல்றாங்க ராகு கேதுக்களுக்கு தரிசனம் இல்லை என்று சொல்றாங்க. அப்படி அல்ல,
ராகு கேது இது 2 கிரகங்களுக்கும் தர்சனம் இருக்கத்தான் செய்யுது. மூணாவது, ஒரு பாவத்தை பற்றி திங்க் பண்ணும் பொழுது அந்த பாவத்திலே இருந்து அத்தனாம் இடத்துக்குள்ள அடுத்த பாவத்தையும் திங்க் பண்ண வேண்டும். இப்படி எல்லாம் சில அந்த அம்மா ரிசர்ச் பண்றேன்னு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனால சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். மறுபடியும் ஜாதகத்துக்கு வருவோம் நமக்கு. அப்ப அந்த அம்மா சொன்னது கரெக்ட். இது 2ஆம் இடம், லக்னத்தோட 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அங்க பாப கிரகங்கள் எதுவுமே இல்லை, சூப்பர். இது லக்னத்தோட 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், பாப கிரகங்கள் எதுவுமே இல்லை. இது 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம், அங்கேயும் பாப கிரகங்கள் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் ஒரு கல்யாணமாயி பிரச்சனையாகி பிரிஞ்சு போச்சு, 2 கல்யாணமாயி பிரச்சனையாகி பிரிஞ்சு போச்சு, 3ஆவது கல்யாணம் பிரிகிற அளவுக்கு நிற்கிறது. அதாவது அவர் சொல்றாரா, இந்த பொண்ணுக்கு இப்போ 27 வயசு தான் ஆச்சு, அவங்க சொல்றாங்களா, வேண்டாம் மியூச்சுவலா நமக்கு பிரிஞ்சிருவோம், கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சுன்னா தேவையில்லாமல் காலம் நின்று போகும், அது வேண்டாம்னு அவரே சொல்றாங்களாம். அதாவது இந்த பொண்ணோட இப்போட உள்ள ஹஸ்பண்டோட வீட்டுக்காரர்களும் ஹஸ்பண்டும். இப்போ இங்க என்ன பிரச்சனை, எதனால் இப்படி வந்தது என்று பார்ப்போமே. இது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல ஏதாவது பாபகிரகத்தோட பார்வை இருக்கா என்று, பாபகிரகம் இல்லையே அங்க நமக்கு தெரியுது, பாபகிரகங்களோட பார்வை இருக்கா என்று. அது எப்படின்னா இப்படி முன்னுக்கல்லே பின்னுக்கு வர வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ராகு. இங்க ராகு இருக்கு பாருங்க. ராகு எல்லா கிரகங்களுக்கும் 7இல் பார்வை இருக்கு, சில கிரகங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கு. அதாவது சனிக்கு தான் இருக்கப்பட்ட ராசியில இருந்து 7 அல்லாமல் 3 + 10 இந்த இடங்கள் பார்வை இருக்கு. குருவுக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 7 அல்லாமல் 7 + 5லேயும் 9லேயும் 5 9லும் பார்வை இருக்கிறது. அப்போ அதுபடி அதே மாதிரி சனிக்கு தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 3லேயும் 10லேயும் எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கும். அப்போ அதுபடி பார்த்தால் இங்கே லக்னத்தோட 11ஆம் இடத்தில் லக்னாதிபனோடு கூடி சேர்ந்துதான் ராகு இருக்கிறது. அது அங்கே இருந்து 1 2 3 4 5 6 7 8 9ஆம் இடம். அப்போ ராகு 9ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது லக்னத்தோட 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம் ஆகிறது. இனி இந்த ராகு எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து வீனஸும் புதனும் ஒன்று சேர்ந்து இருக்குது, லக்ஷ்மி நாராயண யோகம் செய்துதான் இருக்கு. இருந்தாலும் ராகு இருக்கப்பட்டது சூரிய கஷேத்திரத்திலே இருக்கு. அதாவது சிம்மராசி. சிம்மராசி என்றால் சூரியனோட கஷேத்திரம். அப்ப சூரிய கஷேத்திரத்தில் இருக்கப்பட்ட, அதாவது பாபகிரகத்தில் இருக்கப்பட்ட கொடிய பாப கஷேத்திரத்தில் இருக்கப்பட்ட கொடிய பாபகிரகமாக இருக்கப்பட்ட ராகு தான் இங்கே லக்னத்தோட 7ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது. அப்ப 7ஆம் இடத்தில் யார் பார்வை இருக்கு ஜாதகத்துல? ராகு பார்வை இருக்கு. அப்போ 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இதுல மைனஸ் பிளஸ். இது 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம். ஏற்கனவே சொன்னேன், சனிக்கு தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 3லேயும் 10லேயும் பார்வை இருக்கும். அப்போ சனி இங்கே இருந்து 1 2 3ஆம் இடத்தில் பார்வை இருக்கு. அப்ப சனி பாருங்க, லக்னத்தோட 8ல் சனி பார்வை இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்பூர்ண பாபம் ராசியாக மாறிவிட்டது, பாபதோஷங்களாக மாறிவிட்டது. 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், 8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம். இனி பதிகாரகனாக இருக்கப்பட்ட குரு, ஸ்திரீ ஜாதகத்தில் ஜூபிட்டர் தான் பதினா ஹஸ்பண்ட். அது இங்கே லக்னத்தில் இருந்து 1 2 3 4ஆம் இடத்தில் கேந்திர ராசியில் வந்து ஜூபிட்டர் நீச்சமாக இருக்கு. கேந்திரத்தில் ஜூபிட்டர், அதாவது பொன்னோட ஜாதகத்தில் பதிகாரகனாக இருக்கப்பட்ட குரு கேந்திரத்தில் நீச்சமாக இருந்தால் அது பகுபதி யோகம். பகுபதி யோகம் அப்படின்னா நிறைய ஹஸ்பண்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜூபிட்டர் நீச்சத்தில் இருந்தால் மட்டும் போராது, 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலையும் செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள ராகு
சனி இவைகளோட தரிசனம் கூடி இருக்கணும், இல்லை அவங்க அந்த கிரகங்கள் அங்கே இருக்கணும். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 100% பகுபதி யோகம். அப்படின்னா நிறைய ஹஸ்பண்டுகள் வந்து வந்து போகும். அப்போ இதுக்குள்ள பரிகாரம் என்ன என்றால் மாங்கல்ய தோஷத்தை, இது மாங்கல்ய தோஷம் இல்லையா? கல்யாணம் பண்ணி நிறைய வருவணும் அப்படி சொன்னா அது நல்லதல்ல இல்லையா? ஒரு வீடு வாங்கி மறுபடியும் வீடு வாங்கினா நல்லது, கார் வாங்கினா நல்லது, ப்ராப்பர்ட்டி வாங்கினா நல்லது, நகை வாங்கினா எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போய் இன்னொன்று பண்ணியாச்சு, விட்டு போய் இன்னொன்று அப்படி வந்து அது நல்லதல்லே. அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பகுபதி யோகம், அந்த பகுபதி யோகம் என்று சொல்லப்பட்டதுக்கு பரிகாரம் பண்ணி இருக்கணும். அந்த பகுபதி யோகம்னு சொன்னா அது மாங்கல்ய யோகம் தான். ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது இப்படி ரிப்பீட் ஆகி நடந்து கொண்டே இருக்கும். அது ஸ்டாப் பண்ண வேண்டுமானால் மாங்கல்ய தோஷ பரிகாரம் செய்யறது மட்டுமல்ல, இவரை யாரு கல்யாணம் பண்றதோ அவனை வசியம் செய்தும் வைக்க வேண்டும், பதிவசியம். அப்போத்தான் இவர் கல்யாணம் பண்ணப்பட்ட அந்த ஆளுக்கு இந்த தாம்பத்தியத்திலே வேறுபாடு எப்போ வரும்? அதாவது இந்த சண்டை வழக்கு பிரிவு எப்போ வரும்? பரஸ்பரம் பிடிக்காம இருக்கும்போது தானே ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு உண்டாகிறது. அந்த விரக்தியிலிருந்து வெறுப்பு உண்டாகிறது, சண்டை உண்டாகிறது. அப்ப அந்த விரக்தி வராமல் இருக்க வேண்டுமானால் இவனை வசியம் செய்து வைக்க வேண்டும் ஸ்திரீ ஜாதகத்தில். இதே புருஷ ஜாதகத்திலும் இப்படியே இருக்கும், இதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? தன்னுடைய வைஃபை வசியம் செய்து வைக்க வேண்டும். 7ஆம் இடம் என்றால் மங்கல்ய ஸ்தானம். ஸ்திரீ ஜாதகத்திலேயா இருந்தாலும் புருஷ ஜாதகத்திலேயா இருந்தாலும் 7ஆம் இடம் மங்கல்ய ஸ்தானம் தான். இனி இவரை கேட்டாங்க, இந்த ஜாதகம் காட்டும் பொழுது ஒரு ஆச்சாரியன் சொன்னாங்க, இதற்கு வந்து நீங்க கந்தர்வ பூஜை செய்ய வேண்டும் அப்படி சொன்னதா சொன்னாங்க. கந்தர்வ பூஜை பண்றதுல ஒன்றும் தோஷம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேணும்னாலும் பண்ணுங்க, அது உங்களோட விஷயம். ஆனா இந்த ஜாதகத்திலே உள்ள தோஷத்துக்கு கந்தர்வ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அவன் சாஸ்திரம் தெரிஞ்சவன் அல்ல அந்த சொல்லப்பட்டவன். அதனால இந்த ஜாதகத்தில் இருக்கப்பட்டது மாங்கல்ய தோஷம்தான். அந்த மாங்கல்ய தோஷத்தை தான் நீங்க மாற்ற வேண்டும். அதை மாற்றினால் அடுத்த கல்யாணம் நடக்கும். ஆனா அப்படி ஆயிருந்தா கூட இன்னொரு விஷயம், சிலவங்க கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவள் வந்து இந்த சனி 2ஆம் இடத்துக்கு ஆப்போசிட்ல சனி பார்வை இருக்கிறது, அங்க பார்வை தான் இருக்கிறது. இப்போ ஒரு டார்ச் அங்கே அடிச்சாச்சுன்னா அதோட வெளிச்சம் கொண்டு அடுத்த செவரில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா? அதே போல 8ல் இருக்கப்பட்ட சனியோட அந்த ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் இந்த 2ஆம் இடத்துல வரும். அது என்ன செய்யும்? இவளை கொண்டு வெறுப்பு வர்ற மாதிரி பேச வைக்கும். நான் அவள்கிட்ட கேட்டேன், நீ அணைக்கிற மாதிரி பேசாது, அடி வாங்குற மாதிரி தான் பேசுவோம் அப்படித்தானே அப்படின்னு. அப்படி ஒன்றும் இல்லைன்னு அந்த பொண்ணு சொன்னான். ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா சுவாமி, வெறுப்பு வர்ற மாதிரி தான் பேசுவா, எப்ப பார்த்தாலும் அப்படிதான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த நாக்கு பூட்டு போட வேண்டும். இப்ப ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் மாத்தினாலும் இவளோட நாக்கு அது மாற்ற முடியாது, இப்படி இருக்கும் இல்லையா? அப்ப என்ன வேணும்? சில ஆண்கள் வைஃபுக்கு அடிமையாக இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒருவேளை நீங்க கூட அப்படியா இருக்கலாம், உங்க வீட்டில் கூட அப்படி இருக்கலாம். பொண்டாட்டி சத்த போட்டுட்டே இருக்கும், இவன் இப்படியே இருக்கும். வைஃபுக்கு அடிமையாக இருக்கப்பட்ட ஹஸ்பண்ட், பதி, அப்படி ஒருவனை கண்டுபிடிச்சு தான் இவளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் இவள் கத்திக்கிட்டே கிடக்கும். அவன் என்ன ஆகும்? தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடும். அதுதான் இங்க பிரச்சனை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவளோட நாக்கு தான் இவளுக்கு பிரச்சனை. அப்ப அது மாற வேண்டும். அது மாற வேண்டுமானால் நடக்காது. ஏன்னா இவளோட அது பரிகாரத்தினால மாறும் என்று எனக்கு தோணவில்லை. ஏனென்றால் லக்னாதிபனோ வந்துட்டு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகுவோடு சார்ந்து இருக்கிற கொஞ்சம் அகங்காரம் ஜாஸ்தி உள்ள ஆள். நான் என்ற ஒரு ஹெட் வந்து முன்னாடி வந்து இருக்கும் போதே தெரியும். இப்படி வந்திருந்தாங்க, காலுக்கு மேல் காலெல்லாம் கிளப்படும், மரியாதையா உட்காரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த அகங்காரம் அது இருக்கு. அவளுடைய அகங்காரம் அவளுடைய நாக்கு வழி வெளியிலே வந்து அவளோட லைஃபே ஸ்பாயில் பண்றாங்க.
நல்லா படித்த பொண்ணு தான், நல்ல உத்தியோகம் எல்லாம் இருக்கு. அப்போ பாருங்க, ஜாதகத்தில் அந்த கட்டங்களிலே எந்த கிரகமும் இல்லை என்று நினைத்து கொண்டு இது சுத்த ஜாதகம் அப்படி சொல்லக்கூடாது. ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட பார்வை இருக்கோ அதை வச்சுதான் ஜாதகத்தோட பாபத்துவம் சுத்தம் இதெல்லாம் கால்குலேஷன் செய்ய வேண்டும். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.